Welcome back to Cauvery Business. One more live session. So as usual at 3:30 நம்ம வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு அவங்க ரைஸ் பண்ணுற கொஸ்டினை as far as possible ஆன்சர் பண்ணுற செஷன் இது அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரீகேப் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்னிங் வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு மேலே போச்சு ஷேர். எல்லா ஷேரும் நிறைய ஷேர் மேலே போயிட்டு இருந்தது, இண்டெக்ஸும் மேலே போச்சு. இப்போ சடனாக பார்த்தா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டு. அண்டு ஹலோ சரி, இன்றைக்கி மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆரம்பிச்சிச்சு. அண்ட் சடனாக அகெயின் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது நல்லா இருந்தது, பட் டக்குன்னு மாறி டவுன் ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெய்லி அபவுட் 90 பாயிண்ட்ஸ் டவுனாக இருக்குது. அண்டு எஸ்பெஷலி இந்த கோல்டு பார்த்திங்கன்னா சிவியராக கரெக்டாக இருக்குது. $300 கரெக்டாகி ஆல்மோஸ்ட் திருப்பியும் $5,000 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி ஈவன் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், $70 கிட்ட போனது திருப்பியும் குறைஞ்சி 68 கிட்ட வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு சரி, இந்த ஆயில் குறைஞ்சதுக்கு என்னென்னா அந்த லெவலுக்கு டிமாண்ட் இல்லை. ஆக்சுவலாக இந்த வேர்ல்டு எக்கானமியே ஸ்லோ டவுன் இருக்கும்போது நீங்கள் சடனாக ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து சஸ்டெயின் ஆக முடியாது அதே லெவலில். அதனால தான் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு ரூபா கூட அப்படியே மேலே கீழே தான் போயிட்டு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் டச்சிங் 92, அப்புறம் திரும்பி குறைஞ்சி அது மாதிரி தான் இருக்குது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்பிஐ கவர்னரை வந்து யூஎஸ் அம்பாசிடர் வந்து மீட் பண்ணியிருக்காரு. அண்டு இப்போ புதுசாக ஒரு யூஎஸ் அம்பாசிடர் வந்து பதவிக்கு ஏற்றிருக்காரு. இந்த ட்ரம்ப் வந்தோன்னே அப்பாயிண்ட் பண்ணவர். அவர் வந்து கவர்னரை மீட் பண்ணியிருக்கார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்வியஸ் நிறைய இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கன் ட்ரெஷரிஸை விற்றுட்ருக்காங்க. நியர்லி $50 பில்லியன் ஒர்த் ஆஃப் ட்ரெஷரிஸை இந்த பாஸ்ட் 3 மந்த்ஸில் விற்றுருக்காங்க. there is $241 பில்லியன் இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அபவுட் $181 பில்லியன் தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்றுட்டே இருக்காங்க, அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி ஆகணும், அதனால் டாலர் தேவை, அது ஆப்வியஸாக சொல்லிடலாம். ஆனால் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் பாருங்கள் யூஎஸ்ஏக்கு, அது இப்போ குறைஞ்சி போயிடுச்சு. நேச்சுரலி அங்கே வந்து சர்ப்ளஸ் இருக்காது டாலர்ஸ். ஸோ நேச்சுரலி அதை வந்து நம்ம வேறு எங்கேயாவது தான் இருந்து தேற்றணும் நம்ம, அதனால தான் இது விற்றுருக்கலாம். பட் வந்து ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் காரணம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து அதை விற்றுட்டு இப்போ கோல்டு சில்வர் அந்த மாதிரி கூட வாங்கிட்டு இருக்கலாம் யாருக்கிட்ட. ஸோ கோல்டு வாங்குறதுனாலையும் நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி டாலர் இந்த ட்ரெஷரி பாண்டை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்டு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, அந்த ட்ரெஷரியை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அதர் அசெட்ஸில் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குது, ஏன் அதை ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவானே அப்படின்னு கூட கவர்மெண்ட் நினச்சிருக்கலாம்.
ஸோ வாட் எவர் மேபி த ரீசனு ஃபர்தராக விற்காமல் இருக்கிறதுக்காக அந்த ரிக்வஸ்ட் வந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் சைனா கூட அதே தான் பண்ணிகிட்ருக்காங்க, பிரேசிலும் அது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் பிரிக்ஸில் இருக்க எல்லா நேஷன்ஸும் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன் நான். அப்புறமேல ஐடிபிஐ பேங்க் வந்து வில் பி சோல்டு பிஃபோர் March 31. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே, அதில் பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாமே க்ரோ ஆகிட்டுருக்காங்க. பட் அது பாட்டம் லைன் ஹிட்டு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாட்டம் லைன் ஏன் ஹிட்டுனா அந்த லேபர் கோட்னால் ப்ரொவிஷன்ஸ் போட ஆரம்பிச்சிருக்காங்க, அதனால எல்லாம் ஹிட்டு. அப்புறம் இந்த பேங்கிங் செக்டார்லும் எக்ஸ்பெக்டட் க்ரோத் இருக்குது. அண்டு அசெட் குவாலிட்டி பெட்டராக இருக்குது, ரெவென்யூ அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் கேபிட்டல் அடிவகசியில் கூட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, ஆர்ஓஇயில் இருக்குது அண்ட் ஆர்ஓஇலையும் இருக்குது. மெனி ஆஃப் த பேங்க்ஸு அஃப்கோர்ஸ் நான் அடிக்கடி சொல்லுவேன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் பப்ளிக் செக்டர் பேங்க்ல த பெஸ்ட் பேங்க் அப்படின்னு சொல்லலாம் இப்போதைக்கு, பேஸ்ட் ஆன் த Q3 ரிசல்ட்ஸ் கூட சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஸ்டேட் பேங்க்லாம் அவங்க வந்து ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணி ஆகணும். பட் ஆனால் அந்த ஸ்டேட் பேங்க்கில் இது பார்க்கலாம், இந்த லேபர் கோட்னால அந்த இம்பேக்டை நம்ம பார்க்கலாம். அண்டு அது வந்து மேபி இந்த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் February பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அனதர் இது பார்த்திங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸ் டவுன், அது எக்ஸ்பெக்டட், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஃபார் அனதர் 2 quarters இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் நம்ம. அண்டு இதுதான் குயிக் ரிவ்யூ ஆஃப் த Q3 ரிசல்ட்ஸு. நான் பார்த்த வரைக்கும் இதுதான் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினேன் அப்படின்னு கூட நான் சொல்வேன் நான். வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம என்ன கொஸ்டின்ஸ் போகலாம். நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பாலகிருஷ்ணன் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு, சார் வணக்கம், அண்ட் கிராம்ப்டன் கிரீவ்ஸ் ஓரியன்ட் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் க்ரோத் இருக்குமா சார்னு கேட்டிருக்காரு. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லா ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு, இன்க்ளூடிங் கிராம்ப்டன் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. இந்த எலக்ட்ரிக்கல் செக்டார் இஸ் பேசிக்கலி த ஹவுசிங் செக்டார் க்ரோத்தை பொறுத்து இருக்குது. அண்டு இந்த ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டும் கேட்ரு பண்ணும் இந்த பிஸ்னஸ். அண்டு இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இஸ் அ ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனி அண்ட் வித் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லேருந்து வெளியே வந்து தென் இது ப்ரொஃபஷ்னலி ரன் கம்பெனியாக இருக்குது. நவ் வந்து இந்த கம்பெனியும் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ எப்படி இந்தியா க்ரோ ஆகுமோ அதுக்கு தகுந்தாப்புல இதுவும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது வரைக்கும் அந்த ரிசல்ட்ஸை வந்து எஸ்பெஷலி இந்த Q3 ரிசல்ட்ஸை நான் பார்க்கல நான். அண்டு டெஃபினட்டாக இது பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் அது அபவுட் திஸ் கம்பெனியை பற்றி. நெக்ஸ்ட் வந்து அல்கார்கோ ஷேர் ப்ரைஸ் இஸ் ஃபாலிங் நவ் ஒன்லி 10 rupees. ஆக்சுவலாக 9 கீழே போயிடுச்சு ஆக்சுவலாக. அப்புறம் அகெயின் இட் ஸ்லைட்லி ரைஸ் ஆகிருக்கு. இஸ் தெர் எனி ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இந்த கம்பெனி ஆர் இஸ் அ குட் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இந்த இஷ்யூ வந்தப்பயே அவங்க 5 போனஸ் ஷேர் கொடுத்தப்பயே நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினேன். அண்டு அதோட ஈக்விட்டி பற்றி கூட நான் சொல்லியிருந்தேன் நான். இது வந்து 5 times இன்க்ரீஸ் ஆக போது, கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். அப்போ இவ்வளோ வால்யூம் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணுறப்ப தென் வந்து அந்த லெவலுக்கு இவங்களுக்கு க்ரோத் இருக்குமான்னு பார்த்தா அந்த டாப் லைனில் பார்த்திங்கன்னா இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தா இல்லை. அதுதான் காரணம் ஏன் வந்து இந்த லெவலுக்கு கரப்ஷன். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க வாங்குறதுக்கு முன்னாடி. இன்னொரு 2 years பேக்கே நான் சொல்லியிருந்தேன் நான். அண்டு பாருங்கள் இவங்களுடைய சேல்ஸ் ரெவென்யூ பார்த்திங்க அந்த லெவலுக்கு க்ரோ ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு இன்ஃபேக்ட் அந்த மர்ஜருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் 18,000 crores $12,000 crores குறைஞ்சி இப்போ வந்து அகெயின் ஒரு ஸ்லைட் சிம்டம் தருது 16,000 crores. பட் ஆனால் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தா இன்னும் டிப்பாக தான் இருக்குது. 600 crores இருந்தது, இப்போ 49 crores வரைக்கும் ஃபால் ஆகிடுது. சச் அ கிரேட் ஃபால் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ரிஸ்க் அப்பிட்டட் எக்கச்சக்கமாக இருக்கவங்களுக்கு ஆன ஷேர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. அண்டு ஸோ திஸ் இஸ் அ திங். அதே மாதிரி இவங்களோட ஈக்விட்டி பாருங்களேன். ஈக்விட்டி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலுக்கு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃப்ரம் ப்ரொமோட்டர்ஸ் கூட அவங்களுடைய ஷேரை வந்து நிறைய விற்றுருக்காங்க. 63% இருந்த ஷேர் வந்து
அவங்க ஹோல்ட் பண்ணது வந்து இன்றைக்கி 40% தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் த பிக்கஸ்ட் நெகட்டிவ் ஃபார் திஸ் கம்பெனி. அதனால தான் இந்த ஷேர் வந்து 60-65 இருந்து சடனாக ஃபால் ஆகிடுது டு சம்திங் லைக் 10 rupees அண்ட் பிலோ 10 rupees ஆகிருக்கு. இது வந்து வாட்ச் அவுட்டு. ஆனால் ஆன் த அதர் ஹேண்ட் பாருங்கள், பப்ளிக் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் சரி, நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த மாதிரி லோ ப்ரைஸ்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி அதை சேஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு க்ரோத் நிறைய இருக்கிற கம்பெனியாக பார்த்து வாங்கணும். இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள், பார்த்துக்கோங்க. இவங்களுடைய கேபிட்டல் பாருங்கள், ஈக்விட்டி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ஆஃப்டர் அந்த மர்ஜர் வித் அமங் த குரூப் கம்பெனிஸ் 49 crores இருந்த இது ஈக்விட்டி கேபிட்டல் வந்து 197 crores ஆச்சு இன் 2024. ஸோ அந்த லெவலுக்கு ஆல்மோஸ்ட் 5 times இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவங்களுடைய கேபிட்டல். அதனால் ஃப்ளோட்டிங் ஷேர்ஸும் அது தகுந்தாப்பில் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து பாருங்கள், இப்போ வந்து அவங்களுடைய ரிசர்வ்ஸாக எடுத்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டாங்க இன்டு தர் கம்பெனி. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி த ப்ரொமோட்டர் சேல்ஸ். அண்ட் நியர்லி 63லேருந்து 40ங்கிறது ஒரு பெரிய ஃபால் இல்லை. ஸோ வாட்ச் அவுட் அப்படின்னு தான் சொல்வேன் நான். அண்டு ரிஸ்க் அப்பிட்டேட் எக்கச்சக்கமாக இருக்கவங்க, வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேணால் இந்த மாதிரி கம்பெனியை திங்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பட் அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி கிடையாதுல்ல எப்பொழுதுமே, ரைட். அப்புறம் அது வந்து பத்ருதீன்ங்கிறவர் தான் அந்த கொஸ்டின் அல்கார்கோவை பற்றி கேட்டிருக்காரு. அப்புறம் இந்த விக்னேஷ் எடிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், யுவர் வியூ. எம்ஐசி எலக்ட்ரானிக்ஸ் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஃப்ராங்காக சொல்லணும். நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் வந்து பிரபு விஸ்வநாத் 8155 கோல்டு பை பண்ணலாமா? கோல்டு இன்றைக்கி $300 குறைஞ்சிருக்கு பாருங்கள். போய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சரியாக கோல்டு வந்து ஒரு ஸ்டோர் வேல்யூ 100%. அண்டு சடன்னாக ஏறினா ஏறி போயிட்டே இருக்கும், இல்லாட்டா அப்படியே போய் நின்று போயிடும். ஸோ இந்த வாலட்டிலிட்டிக்கு ரெடியாக இருந்தால் பண்ணலாம். எப்பொழுதுமே ஒரு 10% ஆஃப் உங்களுடைய இதை வந்து கோல்டில் போட்டு வச்சுக்கலாம், அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட்ஸில் இந்த கோல்டு அண்ட் சில்வரும் ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து இந்த டைமில் என்ட்ரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, ஈவன் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே வந்து ஆக்டிவாக இல்லாதவங்க கூட இதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த பபுள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஃபர்தராக வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து நல்லா யோசிச்சுட்டு பண்ணணும். பட் அதை லாங் டேர்மில் வச்சுக்கிறீங்க, எப்பொழுதுமே வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதனால் இந்த கோல்டு சில்வர் எஸ்பெஷலி ஹைலி வாலட்டைலாக இருக்கும். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ரா மெட்டீரியல்னால எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்க முடியும். அப்புறம் வந்து சைனா வர நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ அவங்க தான் 80% ஆஃப் த கோல்டை மார்க்கெட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க வேர்ல்டு மார்க்கெட்டில். அப்புறம் சுவாமிநாதன் ராஜா 2645, குட் ஈவினிங் குருஜி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் NHPC அண்ட் இட் இஸ் ஃபியூச்சர் க்ரோத்? ஓகே, NHPC த ஹைட்ரோ பவர் கார்பரேஷன். அப்போ அங்கே ரீசெண்டாக கூட ஹிமாச்சல் பிரதேஷில் பவர் ப்ராஜெக்ட்ஸு கமிஷன் பண்ணாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னா இந்த ஸ்டெடியாக இருக்கும் அண்டு இது மான்சூன் டிபெண்டாக இருக்கும். மான்சூனில் ஏதாவது ப்ராப்ளம்னா இவங்களுடைய இது குறைஞ்சி போயிடும், சேல்ஸ் குறைஞ்சி போயிடும். பட் ஆனால் ஸ்டெடியாக இருக்கும். ஏன்னா இவங்களாம் கவர்டு பை யார் அப்படின்னா CERC அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன் வந்து இவங்களுக்கு டேரிஃப் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க விற்க முடியும். நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா தே கிவ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆஃப் 15.5%. அதை கூட ஒரு 0.5% இப்போ ரீசெண்டாக குறைச்சிருக்காங்க ஃபார் ஆல் திஸ் ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸுக்கு.
ஸோ 15% அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லாங் கெஸ்டேஷன் பீரியட் இருக்கும். 8 வருஷம் 10 வருஷம் ஆனால் தான் அந்த ப்ராஜெக்டே கம்ப்ளீட் ஆகும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அந்த ரிட்டர்னுக்கும் ரொம்ப இது இருக்கும், நாள் இருக்கும், ரொம்ப நாள் ஆகும் டு கெட் இது. பட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டெடியாக ரிட்டர்ன் கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸில் இது NHPC அப்படின்னு ஒன்று. அதனால தான் இவங்க டிவர்சிஃபை பண்ணுறாங்க. எதர் ஏரியான்னு பார்த்திங்கன்னா அந்த சோலார் அந்த மாதிரி ஏரியாலெலாம் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்டு இதிலலாம் ஃபென்டாஸ்டிக் க்ரோத்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் பெட்டர் ஈல்டிங் டிவிடெண்ட் கிடச்சிட்டே இருக்கும். 4% to 6% அது மாதிரி ரிட்டர்ன் கிடச்சிட்டே இருக்கும். சடன்னாக ஒரு பூம் கிடைக்கும். அது மாதிரி பப்ளிக் செக்டார் டெக்ஸ் எல்லாம் ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த கம்பெனியும் சேர்ந்து அது மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அசச் ஸ்டாண்டலோனை பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஸோ டிபெண்ட்ஸ் நீங்கள் எந்த மாதிரி அவுட்லுக், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெக்னிக் எப்படி இருக்குது, அப்படிங்கிற ஃபிலாசபி எப்படி இருக்குன்னு பார்த்து தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையானுங்கிறத டிசைட் பண்ண முடியும். பிரபாகரன் 1111ங்கிறது, குருஜி ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் இன்ஃபிபீம் அவென்யூ ஷேர் அப்படின்னு கொடுத்துருந்தாரு. நான் கூட அதை இன்ஃபிபீமை பார்த்தேன். ஒரு ரொம்ப 16 rupees இங்கே இருக்கிறதுனால அதை நம்ம போய் வாங்குறது நம்ம அர்த்தம் இல்லை. அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் கொடுத்த மாதிரி தெரியுது. இதை நான் சூப்பர்ஃபிஷியலாக பார்த்துட்டு சொல்கிறேன் நான். பட் ஆனால் இட் ரிக்வயர்ஸ் அ கிரேட் ஸ்டடி. ஒரு நல்ல பர்ஃபார்மிங் கம்பெனி ஏன் இவ்வளோ லோவாக கோட் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணி ஆகணும். ஸோ அப்புறமேல் தான் நம்ம பிகாஸ் அதான் நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த அல்கார்கோ அந்த மாதிரி இதில் பிகாஸ் ப்ரைஸ் லோவாக இருக்கிறனால அதில் போய் வாங்கிறது அது ஹைலி ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் அப்படி மணி ரொம்ப நாளாக லாக்அப் ஆகிடும். ஸோ நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாடா குரூப்பில் ஒரு கம்பெனி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்றைக்குமே ஹை ப்ரைஸ்டாக இருக்கும். இப்போ டைட்டன் எடுத்துக்கோங்க, ஹை ப்ரைஸாக தான் இருக்கும். பட் ஆனால் என்றைக்குமே அவங்க அந்த நீங்கள் போட்ட முதல் காண போகிறதே இல்லை. அண்டு ஈவன் உங்களால் 100 ஷேர் வாங்க முடியல, 50 ஷேர் வாங்க முடியல, அட்லீஸ்ட் 1 ஷேர் 2 ஷேர் அது மாதிரி அந்த மாதிரி நல்ல கம்பெனிஸில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பொழுதுமே உங்களோட பிரின்சிபல் ப்ரிசர்வ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ அதனால் அது இன்ஃபிபீமை சூப்பர்ஃபிஷியலாக பார்க்குறப்ப ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். பட் டீப் ஸ்டடி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான். அப்புறம் பி பாலமுருகன் 44 வெல்கம் குருஜி. கிருஷ்ணமூர்த்தி 557 வெல்கம் குருஜி. யுவர் வியூ அண்ட் அனாலிசிஸ் ஆன் ப்ளூ ஜெட் ஹெல்த் கேர். ஓகே, ஆந்தம் பயோ அண்ட் பாலிமெட் ஷால்பி இது எல்லாமே வருதுங்க ஷார்ட்லி. அண்டு நாளைக்கு இல்லாட்டா மண்டே இன்னைக்கு வருது அத்தனை கம்பெனியும். அண்டு இந்த ஃபார்மா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸை ஒரு அனலைஸ் பண்ணி நான் சேர்த்து போடுறேன் ஒரே தான். ஆண்டனி மாப் ICICI Prudential large cap mid cap 250 index fund good or bad. எனக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் விட்டோமா அப்படின்னு பார்க்குறேன். 1 minute. நிறைய கொஸ்டின் விட்டாச்சு. டிஎம்பிவி பற்றி இன்றைக்கி ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிளை பற்றி டாடா மோட்டர்ஸ் கமர்ஷியல் பற்றி வருது. பேசஞ்சர் வெஹிக்கிள் ஷார்ட்லி வரும். மார்க்கெட் அப் ஆர் டவுன் ஃபார் பட்ஜெட். தீபந்தர்னா 2116 மார்க்கெட் அப் ஆர் டவுன் ஃபார் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இட் வில் பி a ரிஃபார்ம் ஓரியன்டட் பட்ஜெட். நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் டேக்ஸ் ரிடக்ஷன்லாம் இது பார்க்க முடியாது. ஏன்னா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. மேபி சம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம். அண்டு எஸ்பெஷலி ஃபார் சாவரின் ஃபண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அண்ட் அப்படி கொடுத்தா நல்லா பூஸ்ட் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அண்டு
பட் அதர்வைஸ் வந்து இட்ஸ் ரிஃபார்ம் ஓரியன்ட் பட்ஜெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ரிஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த டைமில் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் உங்கள் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. தட் இஸ் பாண்டி எஸ்டிஆர் 7753லேருந்து. நான் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் காவேரி நியூஸில், நீங்கள் அதை கூட போய் பார்க்கலாம். சக்திவேலன், வணக்கம் குருஜி, கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் பற்றி உங்கள் வியூ என்ன? கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் நான் என்ன சொல்கிறாருன்னு தெரியல எனக்கு. நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்க அத்தனை இண்டெக்ஸை பற்றி சொல்கிறாரு. இண்டெக்ஸ் பேஸ்டு இன்வெஸ்டிங் இஸ் a குட் நினைக்கிறேன் நான். ஸோ அதுதான் மீன் பண்ணுறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் நான். அண்டு இண்டெக்ஸ் பேஸ்டு வந்து whenever மார்க்கெட் டவுன் ஆகும்போது பண்ணிக்கலாம். அது எஸ்ஐபி மூலமாக பண்ணிகிட்டே இருக்கலாம் ரெகுலராக. ஸோ அது வந்து ஆல்வேஸ் ஆவரேஜ் அவுட்டே ஆகிட்டே இருக்கும். ஸோ அது கூட ஒரு குட் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு எஸ்பெஷலி மார்க்கெட் சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்குது அப்படிங்கிற தென் அது எஸ்ஐபி மூலமாக இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதும் குட் அப்படிங்கலாம். அண்டு எப்பொழுதுமே ஷேர் மார்க்கெட் மட்டும் வெளியே போகாமல் இந்த இனிஷியலாக ஆரம்பிக்கிறவங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு அப்புறமேல வந்து டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஒரு குட் வே அப்படின்னு கூட சொல்லலாம். ரவிசங்கர் துளசிங்கம் 1231, வணக்கம். கேன் வி கன்சிடர் பைன் லேப், லென்ஸ்கார்ட், கல்யாண் ஜுவல்லர்ஸ் அண்ட் எஃப்எஸ்எஸ் ஸ்டாக் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்? இதெல்லாம் வந்து பைன் லேப், லென்ஸ்கார்ட் இவங்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்குள்ளே வரணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் முடியாது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து வில் பி சிவியர் ப்ராப்ளம். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஹை கோல்டு ப்ரைஸ் இருக்கும்போது மார்ஜின் வந்து இன்னும் பயங்கரமாக ஸ்குவீஸ் ஆகும் ஒன்று. அண்டு ஏற்கனவே பாருங்கள், அவங்க ப்ரொமோட்டர்ஸ் நிறைய ப்ளட்ஜ் பண்ணிட்டு வர நிறைய லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நெகட்டிவ்ஸ் அது வேறு இருக்குது. ஸோ அதனால் இந்த எஃப்எஸ்எஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்து சம் ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும் ஒன்ஸ் 3 months. அண்டு அவர் சொல்கிறது வந்து நான் எடுத்துக்கிறேன், ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கேட்டகரியில் வர கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை வச்சு நான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒரு ரெகுலர் ரிட்டர்னுக்காக, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் லைக் எ குவாசி ஈக்விட்டின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால மார்க்கெட் அதாவது நெட் அசெட் வேல்யூ, அவங்களுடைய அசெட் வேல்யூ வந்து எப்போ இன்னும் குறைச்சிருக்கோ, மார்க்கெட் ப்ரைஸோட குறைச்சிருக்கோ அந்த டைமில் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் கூட கிடைக்கும் இஃப் யூ ஆர் ஹோல்டிங் ஃபார் அ லாங் டேர்ம் அப்படின்னு சொல்வேன் நான். நான் இந்த இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண நான் எப்போ ஆரம்பித்தேனோ லைக் 22 அந்த ரீட் அந்த இதெல்லாம் இன்னி வரைக்கும் நான் விற்றதே இல்லை. அது ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் அதில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு குவாசி ஈக்விட்டியாக இருக்கனால என்ன அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது அப்படியே இருந்துட்டு போகும். ஏன்னா ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் வருது. அதே சமயத்தில் கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்துருச்சு அதில். ஸோ அதனால் நிறைய இருக்குது கேபிட்டல் அப்ரிசியேஷனும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுறவங்க அப்படியே விட்டுறலாம் இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு. பட் ரெகுலராக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். கார்த்திக் குமார், பூனாவாலா ஃபின்கார்ப் பற்றி சொல்லுங்கள். ரைட், ஓகே, டெஃபினட்டாக. எல்லா பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சி எல்லாருமே அவங்களுக்கு வந்து இந்த டைம் இஸ் அ குட் டைம் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ ஏன் அப்படின்னா இந்த நிறைய க்ரோத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நிறைய பர்சனல் லோன், இல்லைனா வெஹிக்கிள் லோன் அண்ட் அதர் ஹவுசிங் லோன் அந்த மாதிரி வந்து நிறைய க்ரோத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பண்ணும். ஆனால் இந்த பூனாவாலா இதை வந்து கரெக்டாக இந்த லேட்டஸ்ட் ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு வேணால் சொல்கிறேன் நான். ராஜகோபால் தெக்கி மேடம் 3895 கேன் பை சவுத் இண்டியன் பேங்க் அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ ஒரு கரெக்டாக இருக்குது. அந்த சிஇஓ வந்து அவர் எக்ஸ்டென்ஷன் நான் வந்து கேட்க போகிறதில்ல அப்படின்னு கொடுத்துருக்காரு. அண்டு சவுத் இண்டியன் பேங்க்கு அண்டு குட் அசெட் குவாலிட்டி இப்போ வந்து 2.9லேருந்து 2.67 வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட நெட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் கூட நல்லா குறைஞ்சிருக்கு. 0.45லேருந்து 0.15 ஆகிருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் குட் சிம்டம். அதனால் அண்டு சவுத் இண்டியன் பேங்க் ஒரு டர்ன் அரவுண்ட் இருக்குது. ஸ்மால் பேங்க்கு கோல்டுக்கு தான் நிறைய லோன் கொடுக்குறாங்க நவடேஸ். ரிட்டைல் ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது.
ஸோ சவுத் இந்தியன் பேங்க் ஸ்மால் பேங்க் அந்த ஸ்டெடியாக க்ரோ பண்ணுற பேங்க் அப்படின்னு சொல்லலாம். Shaktivelan, Guruji, yes bank gave good results. I'm not wrong. If I'm not wrong, ROA touched 1. அப்பவும் M fall ஆகுது. Is it because already it was overvalued? I'm falling. Please analyze it. Yeah, sure. I will. ROA touched good இல்லை உங்களுக்கு எஸ் பேங்க் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே இருந்தோம். அண்டு ஸோ அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பாருங்கள். அந்த ஃபாரின் பேங்க் வந்து சுமிட்டோமோ பேங்கிங் கார்பரேஷன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அரௌண்ட் 16,000 crores அண்ட் ஏற்கனவே வேறு வாங்கியிருக்காங்க. ஃபர்தராகவும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஓப்பனிங் அவங்களோட பேங்கிங் செக்டரை ஓப்பன் பண்ணுறாங்க ஃபாரினோட இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஏன்னா நமக்கு எஃப்டிஐ தேவை. ஸோ அதனால் வந்து இந்த பேங்க்லாம் டேர்ன் அரவுண்ட் சான்சஸ் கிரேட்டர். இன்னும் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுடைய காஸ்ட் டு இன்கம் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அண்ட் ஒரே ஒரு நெகட்டிவ் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் டெசிஷன் அதுதான் அவைட்டட். அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. அப்படியே அது நெகட்டிவாக போனால் கூட ஸ்டில் அவங்களுடைய அந்த கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ வந்து ஒன்றுமே அஃபெக்ட் ஆகாது, பெரிய லெவலில் ஃபாலோ ஆகாது. ஸோ அதனால் அவங்க ரீபே பண்ணி கூட அவங்க சர்வே ஆகலாம். இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான், நீங்கள் போய் பார்க்கலாம் அதை பற்றி. இந்த இப்போ எல்லா ப்ரைஸும் குறைஞ்சிட்டு தான் நாங்கள் இருக்குங்க. அதனால் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தா கூட அது குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. விஜயகுமார் 6350 கோல்டு அண்ட் சில்வர் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதான் பாருங்கள், இன்றைக்கி $300 குறைஞ்சிருக்கு கோல்டில். அதான் கோல்டை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடண்ட்டாக சொல்லிடலாம். என்றைக்குமே அது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேட் ஆக போகிறதில்ல. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படியே மறந்துடுங்க, வச்சுட்டு அது வந்து 2-3 இயர்ஸ் பேசாமல் இருக்கும். பட் சடனாக பூம் வரும். அதில் அந்த 2-3 இயர்ஸோட இதை கூட காம்பன்சேட் பண்ணிடும் கோல்டு. ஸோ அதனால் குறையிறதுக்கு சான்ஸே இல்லை. ரூபா வேறு வீக்கன் ஆகிட்டே இருக்குது. வேர்ல்டில் குறைஞ்சா கூட இங்கே ரூபா குறையிறதுனாலையும் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புத்தம் சரணம். Hello sir, how is the Canara Bank Q3 result? Why share price is going down after results? அதாங்க மார்க்கெட்டோட, அதாவது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கலாம், பட் ஆனால் இந்த மார்க்கெட் சென்டிமெண்ட் நல்லா இல்லைன்னா அப்போ எல்லா ஷேரும் குறைய தானே செய்யும். அப்போ வந்து அந்த ட்ரேடர்ஸ், ஷார்ட் செல்லர்ஸ் எல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணிவிடுவாங்க. டேக் ஓவர் பண்ணிவிட்டு அடித்து அதை வந்து ப்ரைஸை குறைக்க எவ்வளோ ட்ரை பண்ணணுமோ அத்தனையும் ட்ரை பண்ணி அதை ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதான் அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு. ஸோ அதனால் நல்ல ரிசல்ட்ஸுக்கும் அதுக்கும் இப்போதைக்கு நம்ம தொடர்பு வைக்க முடியாது. ஸோ மார்க்கெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுத்தா இன்னும் நல்லா போகும். அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம. கனரா பேங்க்லாம் அமங் த பேங்க்ஸ் பார்த்திங்கன்னா கனரா பேங்க், யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் வந்து ப்ராப்ளத்தில் மீண்டு வந்து நல்லா பண்ணிகிட்ருக்க பேங்க்ஸ் அதெல்லாம். ஸோ அதனால் வந்து அவங்களுடைய எவ்ரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க அவங்களுடைய ரேட்டிங், அந்த பேங்க்கோட ரேட்டிங் ஈவன் பெட்டர் அண்ட் பெட்டராக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸை வச்சு வருத்தப்பட வேண்டியதில்லை. ஷுவராக இந்த இதுலேயும் ஒரு நல்ல செக்டார் இருக்குது அப்படின்னா இந்த பேங்கிங் செக்டர், ஆட்டோ செக்டர், தென் வந்து ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் செக்டர், இதில் இருக்க பெஸ்ட்டு கம்பெனிஸாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் இந்த டைம்லேயும் நம்ம பணம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். தென் பாலமுருகன் 444 வெல்கம் குருஜி. கிருஷ்ணமூர்த்தி அதை சொல்லியாச்சு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் அதை ஏற்கனவே படிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். சரி, விக்னேஷ் அது படியாச்சு. இது வரைக்கும் நான் அதை டச் பண்ணதே இல்லை. கிருஷ் கண்ணன் 4413 பிஜி இன்வெட் டிவிடெண்ட் டீடைல்ஸ். ஓகே, பிஜி தான் ரொம்ப டிசப்பாயிண்டிங் இது தானே. அவங்க வந்து அசெட்ஸ் எதுவும் அக்வயர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதானே அது ஒரு நெகட்டிவ் அந்த கம்பெனிக்கு. அசெட்ஸ் அக்வயர் பண்ணால் வி கேன் சி அவங்களோட ரைவல்ஸ்லாம் பாருங்கள், இன்டிகிரேட்லாம் அவங்க எப்படி அசெட்ஸ் அக்வயர் பண்ணி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறாங்க பாருங்கள். ஸோ டிம்ஸ் எம்ஐ குருஜி விச் வில் பி த பெட்டர் பவர் செக்டார் ஸ்டாக் இன் இந்தியா. நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் டாட்டா பவர், ஈவன் அதானி, நீங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணுறதா இருந்தால் அதானி டோட்டல்
எனர்ஜி, டோட்டல் சொல்யூஷன்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த கம்பெனி எனர்ஜி சொல்யூஷன்ஸ்க்கு அந்த கம்பெனி ஒன்று. அண்ட் அதானி எனர்ஜி இட் செல்ஃப் நல்ல கம்பெனி. சிஎஸ்சி இவங்களாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் ஓப்பன் பண்ணால் தென் இவங்களாம் வருவாங்க. பட் ஆனால் இந்த தடவை பட்ஜெட் செஷனில் இதை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. அண்டு பட்ஜெட் செஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க அந்த பில்லு. பட் அகெயின் இதில் என்னமோ தெரியல, தே ஹவ் நாட் இன்ட்ரடியூஸ்டு. அகெயின் நம்ம வந்து பெரிய ப்ராப்ளம் தான் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். மைக்கேல் நிதி, குருஜி மியூச்சுவல் ஃபண்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் அந்த இது கவனிக்கிறது இல்லைங்க, ரொம்ப வருஷமாக நான் விட்டுட்டேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே. ஸோ அதனால் அதுக்கு திருப்பி அங்கே இப்போது விரும்பலை. Is it still having a Jyoti lab any value to buy now? அதாங்க இந்த விக்னேஸ்வரன் கண்ணன் சார் வாட் அபவுட் ஜோதி லேப்ஸ்ன்னு கேட்டிருக்காரு. ஜோதி லேப் நம்ம எஃப்எம்சிஜி செக்டார் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அந்த லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது இப்போ வர இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா. அண்டு தோ டாட்டா கன்சியூமர்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ஈவன் க்ரோத் கூட கொடுத்துருக்காங்க, ஐடிசி கூட க்ரோத் கொடுத்துருக்காங்க. பட் எக்ஸ்பெக்டட் பண்ண லெவலுக்கு க்ரோ ஆகுதா அப்படின்னு அந்த Q4 தான் நம்ம சொல்ல முடியும். Q3 நல்லா சிம்டம்ஸ் தெரியுது. பட் ஸோ Q4 எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். எப்படி வந்து இந்த ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஏரியாஸ் ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃப்ளேஷன் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் பீப்புள்கிட்ட பணம் இருக்கும். அண்டு நம்ம எக்ஸ்ட்ரா பணத்தை வச்சுட்டு இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கிரேட்டர். சரி பார்ப்போம். இவங்கெல்லாம் வந்து நல்லா குட் ஃபைட்டு கொடுக்குறாங்க யூனிலீவர் மாதிரி கம்பெனிஸ்க்கு. பட் பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. Q3 ரிசல்ட்ஸு நான் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். சரவணன் ராஜ் 9629 சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் சடன் ஃபால், ஷால் வி பை மோர் அண்ட் செல்? இந்த பையிங் செல்லிங்கில் நான் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஆனால் ரீசன் என்னென்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். CEO நான் வந்து எக்ஸ்டென்ஷன் கேட்க மாட்டேன்னு சொன்னனால சடனாக ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. யுவர் அட்வைஸ் ஆன் NSDL, CDSL? ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் ஷேர்ஸு வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த அதில் வந்து பெஸ்ட் கம்பெனியாக சூஸ் பண்ணுங்கள், வாங்கி வச்சுக்கோங்க. NSDL, CDS எல்லாம் ஒரே மாதிரி கம்பெனிஸ் தான். அந்த LG இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு டாமினன்ட் பிளேயர் இன் இந்தியா. இந்த நியூ இனோவேஷன் அந்த இதெல்லாம் இன்ட்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனியும் இந்த ஒரு கம்பெனி. அதனால் இந்த சாம்சங், LG இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து தே பர்ஃபார்ம் வெரி வெல் இன் இந்தியா, வெரி வெல் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வச்சுருந்தீங்கன்னா. பட் அந்த LG வந்து பெரிய எஃபர்ட் வர எடுக்கிறாங்க, இந்தியாவிலே நிறைய மேனுஃபேக்சரிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் கம்பனண்ட்ஸும் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. அதனால் இவங்களோட ஃப்யூச்சர் பாசிபிலிட்டி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த LG வந்து ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ஹோல்ட் பண்ணால் இதுலேருந்து ஒரு நல்ல சைஸபிள் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். Another few questions, and 4 o'clock ஆயிடுத்து. Another few questions. Why gold rise? Krishna Kumar Somu 4,200. Why gold rise 8% yesterday and 10.5% falls today? This is more volatile like silver. அது ஏன் ரைஸ் ஆகுது ஃபால் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபண்டமெண்டல்லாம் ஒன்றும் கிடையாது. இது இது இல்லாட்டா இதோட ரெவன்யூ இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. குருட்டாம்போக்கில் வாங்குகிறாங்க, எல்லோரும் வாங்கணும்னு நினச்சா மேலே போய்டும், எல்லோரும் விற்கணும்னு நினச்சா குறைஞ்சிரும். அப்படின்னு தான் அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியபடிய நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அன்சர்டன்ட்டி இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து இந்த ப்ரைஸஸ் மேலே போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து ஆல்வேஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்டோர் வேல்யூ, ஒரு லாங் டேர்ம் ப்ளே அப்படின்னு ஒரு அசட் அலோகேஷனில் இதுவும் ஒரு போர்ஷன் அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
Krishnamurthy 55 Guruji, Shelby and Sigachi following any issue in this company. Shelby and Sigachi அவங்க தான் நிறைய ப்ராப்ளத்தில் மாட்டியிருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய பேட் ரிப்போர்ட்ஸ் சிகாச்சியை பொறுத்த வரைக்கும். அண்டு இது ஷால்பி பற்றி எனக்கு தெரில. நான் இப்போ ரீசெண்ட் டைமில் நான் வந்து அதை டீல் பண்ணல அப்படின்னு சொல்வேன் நான். குருஜி, ஃபர்டிலைசர் ஸ்டாக் இப்போ கன்சிடர் பண்ணலாமா? இந்த ஃபர்டிலைசர் ஸ்டாக்கு, இந்த சுகர் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரெகுலேட்டட் அண்டு வந்து கவர்மெண்ட்டோட சப்சிடியை டிபெண்ட் பண்ணி இருக்கும் வேறு. ஸோ அதனால் வந்து அண்ட் அவங்களுடைய டைரெக்ஷன், அவங்களுடைய சப்சிடி, இதை வச்சு தான் அவங்களுக்கு த்ரைவ் ஆகிறது. இன்ஃபேக்ட் இப்போ ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விவசாயிகளோட டிமாண்ட் வந்து எக்கச்சக்கமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இந்த டைமில். பிகாஸ் அந்த இது வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ணுறதுனால. பட் ஆனால் அந்த லெவலுக்கு நம்ம இந்தியாவில் அவைலபிளான்னு பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் இல்லவே இல்லை. அதனால் நிறைய இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் பாருங்கள், இப்போ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து அவ்வளோ லோவாகிடுது. இந்தியன் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகிடுது டாலருக்கு அகெயின்ஸ்டாக. அண்டு நிறைய நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஈவன் சைனா கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்ருக்காங்க ஃபர்டிலைசர் அங்கேருந்து வாங்கிறதுக்கு. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி வந்து அக்ரிகல்ச்சர் இதனால் சிவியர் அஃபெக்ட் ஆகுது. கனடாலேருந்து பொட்டாஷ் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வேணுங்கிற இது ஒன்லி யூரியா தான் அட்லீஸ்ட் ஒரு 70% வரைக்கும் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. அதர்வைஸ் பாஸ்பேட்டாக இருக்கும், டை அமோனியம் பாஸ்பேட், இல்லாட்டா பொட்டாஷ், முரேட் ஆஃப் பொட்டாஷு, அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம வெளிநாட்டில் தான் இம்போர்ட் பண்ணுறோம். அதனால் வந்து இந்த ரூபா டிப்ரிஷியேட் ஆனாலோ இல்லாட்ட சப்ளை செயினில் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னாலையோ இந்த ப்ரைஸ் வந்து சிவியராக எஃபெக்ட் ஆகும். ஆனால் கவர்மெண்ட் இதனால் நிறைய சப்சிடி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால் அவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இம்போர்ட்டை. ஸோ இந்த ப்ராப்ளம், இந்த பட்ஜெட் டெஃபிசிட் நிறைய இருக்கிறப்ப, தென் வந்து டேக்ஸ் கலெக்ஷனும் இல்லாதப்ப இந்த இண்டஸ்ட்ரி வந்து சிவியர் அஃபெக்ட் ஆகும் எப்பொழுதுமே. அண்டு இவங்களுக்கும் பாருங்கள், இவங்க ப்ரைஸ்லேயும் இவங்க விற்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸாக இருக்கும். அப்புறம் அந்த கவர்மெண்ட்லேருந்து சப்சிடி வரணும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் வேறு இவங்க ரெகுலராக பேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை டச் பண்ணாமல் இருக்கிறது ஃபார் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஜுவாரி அக்ரோ, அதாவது கனகராஜ் 7447 கேட்டிருக்காரு. ஃபர்டிலைசர் ஸ்டாக் அவர் தான் கேட்டிருக்காரு. அதான் இது எல்லாமே இது ரிலேட்டட். இது நான் வந்து இந்த ஜுவாரி அக்ரோ பற்றி நான் தீபக் ஃபர்டிலைசர் பற்றி நான் பேசியிருக்கேன். நான் இந்த ஜுவாரி அக்ரோ பற்றி நான் பேசலை. கடைசி கொஸ்டின் விஸ்வகர்ணன் கண்ணன் 4999. ஹலோ சார், நால்கோ கம்பெனி இஸ் ஸ்டில் குட் ஒன் டு இன்வெஸ்ட். they had a huge bull run, correct? And one of the in the past 4 yearsல பார்த்தீங்கன்னா 50 ரூபாலேருந்து ஒரு நான் 350 370 அந்த மாதிரி போன கம்பெனி. அண்ட் வெரி குட் அண்டு மொரோவர் அவங்களுடைய ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன் வேறு வந்துட்டுருக்கு. இப்போ கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதோட ஹியூஜ் எக்ஸ்பேன்ஷன் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்க போகிற கம்பெனி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நால்கோவில். அதுவும் அவங்க இருக்கிறது பாருங்கள், அலுமினியம், அது வந்து ஹைலி டிமாண்டட். இப்போ வேரியஸ் அப்ளிகேஷன் வேறு வந்துருச்சு வேறு ஃபார் அலுமினியம். ஸோ அதனால் இந்த கம்பெனி டு பி வாட்ச்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் நான். ஸோ இதோட இந்த வீடியோ இன்றைக்கி முடிச்சுக்கலாம். அண்டு நிறைய கொஸ்டின் என்னால் ஆன்சர் பண்ண முடியல. அண்டு பர்ஹாப்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் அதுக்கெல்லாம் வீடியோ போடுறதுக்கு அட் அ லேட்டர் டேட்டு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி நான் பேசியிருக்கேன். இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் பர்பஸு, நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அண்டு இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு அண்டு ப்ளஸ் நிறைய கொஸ்டின்ஸு உங்ககிட்டேருந்து நிறைய கொஸ்டின் கேட்டதுக்கும் சரி, என்னால் சில கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல. அதை வந்து நான் கூடிய சீக்கிரம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இல்லைனா ஒரு வீடியோவை போடுறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.